தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களுக்கு வந்து 6ல இருந்து 7 தொகுதி ஒதுக்கி இருக்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதை பத்தி நீங்க அப்படியா? வதந்திகளுக்கெல்லாம் போய் நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் தான் நேற்று தானே உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்கள் இன்னும் கூட்டணியை பற்றி எந்த முடிவும் எடுக்கல. எங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற கூட்டணிகளுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எந்த முடிவும் எடுக்கல. அது அம்மா அவர்களின் பிறந்த நாளுக்கு முன்பு தை மாதத்தில் எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். இது என்ன என்ன வதந்தி பரவுது? தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு 6 சீட்டு ஒதுக்கி இருக்கிறதா ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு. அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பாராளுமன்றத்தில் எனக்கு 6-7 சீட்டு கொடுக்கிறதா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை கேளுங்க தெரியும். நான் தான் வேணான்னு சொன்னேன். நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுறோம், நிற்கவில்லைன்னு. இருந்தாலும் நாங்கள் நின்னாதான், அது நாங்கள் போட்டியிட்டால்தான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சார்பான வாக்கு வங்கி அது பலனளிக்குங்கிறதுனால நாங்கள் மினிமம் 2 தொகுதியினால நின்னுங்கன்னு சொன்னதுனால தான் நானும் திருச்சியில் தம்பி செந்தில்நாதன் நின்னோம். இந்த மாதிரி வதந்திகளை நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு என்ன ஒன்று ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார மத்துக்கு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அவருக்கா தயிர் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கு. இன்னும் தஞ்சாவூர் பக்கம்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் பிள்ளைக்கு வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கேள்விப்படுற பழைய பழமொழிகள், அடியேன்னு கூப்பிடுறதுக்குன்னு ஆத்துக்காரியே அமையல, அதான் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இதை மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும். அந்த வதந்திகளை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்று எனக்கு தெரியும். அதை பரப்புகின்ற கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் ஏமாந்து போக போகிறார்கள். அதனால தான் சொல்றேன், இது போல வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த பிறகு ஊடகத்தின் மூலம் எல்லோரிடம் சொல்லிவிட்டு தான் நாங்கள் ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி வதந்தியை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும். அந்த கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் எல்லாம் ஏமாந்து போவது உறுதி.